நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூண்டி போடலை, இன்றைக்கி சமையல் வீடியோ தான். ஃபிஷ் லாலிபாப் அதெல்லாம் செய்ய போகிறோம். எங்கேருந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, சதாம் ப்ரோ கடையிலேருந்து. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம ப்ரோ வந்து ஆட்டத்தில் இறங்கிட்டார் களத்தில். மீன் நம்ம வந்து வீச்சோலில் பிடிச்ச மீன் அவ்வளோவுமே வீச்சோலில் பிடிச்சது தான். எவ்வளோ மீன் கிடக்கு பாருங்கள், ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே மீன் இருக்குது. அவ்வளோத்தையும் வெட்டி செய்ய போகிறோம். இப்போ மேலே உள்ள முள் எடுத்தார் பார்த்தீங்களா, முள் எடுத்துகிட்டு செல்லை தட்டி விட்டுட்டு மண்டையை கழிச்சு விட்டுறணும். மண்டையும் வாழையும் கழிச்சு விட்டுட்டு நம்ம இதை அவிக்கிறோம். சரிங்களா? அவிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக காட்டிடுவோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்று நம்ம பெரிய அளவுலாம் சேர்க்க போகிற கிடையாது. இஞ்சி பூண்டு அது லொட்டு ரோஸுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யணுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சு காட்ட போகிறோம். அவ்வளோதான். ஒரு சாம்பிளுக்கு நான் வெட்டி காட்டியிருக்கேன், எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத. மீனை பாருங்கள், இப்படி தான் நம்ம அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை க்ளீன் பண்ணி நம்ம அவிச்சு இதில் உள்ள மீட் எல்லாத்தையுமே எடுக்கணும். சதையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் அடுத்த ப்ராசஸிங் போகணும். இதை நான் உட்காந்துருந்து நான் கழுவுறது எல்லாத்தையும் காட்டினீங்களே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால தான் ஒரே ஒரு பீஸ் நான் சாம்பிளுக்கு காட்டியிருக்கேன். நம்ம ப்ரோ அடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. இதே தான் எல்லாமே செய்வோம். இந்த மீனை என்ன செஞ்சோமோ அதே ப்ராசஸ் தான் எல்லா மீனுக்குமே. சரிங்களா? நம்ம ஓரளவுக்கு மீன்லாம் கழுவிட்டோம். இங்கே பாருங்கள், கழுவுன மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது செப்புளி, மற்ற ஃபுல்லாகவே மணலை, சும்மா வெளியேன்னு இருப்பான். இப்போ நம்ம இதை வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பதிவு. ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே மாசாக இருக்கும். சரிங்களா? சட்டியை வச்சாச்சு. இட்லி சட்டியை வச்சு அது மேலே வந்து மீனை தட்டு வச்சு மீனை அள்ளி போட்டுருவோம். நம்ம மீனை பிறக்கி வைக்க ஆரம்பிச்சாச்சு. முதல்ல செப்புளி, அதுக்கப்புறம் மணல் எல்லாம் எல்லாத்தையும் உள்ள வச்சிட வேண்டியதான். இது உங்களுக்கு நீராவிலே வெந்துடும். நல்லா புட்டுப்பழம் மாதிரி உடஞ்சி வரும் பார்த்துக்கோங்க. இதை உதுத்தி எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. இதை உதுத்தி எடுத்துட்டோம்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. இந்த மீன் சதையை எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எவ்வளோ மீன் வைக்கிறோன்னு பாருங்கள், சட்டி நிறைஞ்சிரும் பாருங்கள். என்னாலும் ஆனால் நிறைய மீன் இன்றைக்கி. எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெளியேன்னு. எவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் நீட்டாக கழுவுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே மீன் நல்லா பொலிவாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் உள்ளே அடிக்கிட்டாங்க. நம்ம வந்து இட்லி கொப்பரை வச்சு மூடிட வேண்டியதான். ஒரு குறிப்பிட்ட நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே புட்டு புட்டாக கலண்டுரும். அவ்வளோதான். இன்னும் நம்ம வெந்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அதை பாருங்கள், எல்லாம் அவிஞ்சிட்டு சூப்பராக அவிஞ்சிட்டு பாருங்கள், எப்படி பேர்ந்து நிற்க பாருங்கள். எல்லாம் அவிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம இதை உதுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் எதுவுமே நம்ம சேர்க்கலை. என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நம்ம அவிச்ச மீனை ஃபுல்லாத்தையும் உதுத்திட்டோம் ஓரளவுக்கு. பாருங்கள், ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக காட்டக்கூடாதுன்னு ஒரு மீனை மட்டும் வச்சுருக்கோம். அவ்வளோத்தையும் உட்காந்துருந்து பேன் பார்த்துருக்கோங்க பாருங்க. முள் அவ்வளோ பிரிச்சிருக்கோம். எப்படி எடுக்காங்க பாருங்கள். இதை பொடி மீன் வந்து உண்மையிலே என்ன ஒரு இதாக இருந்தாலும், நீங்கள் மீன் குழம்பு வச்சாலும் சரி இல்லை பொரிச்சாலும் சரி, சின்ன மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். பருசாக கொஞ்சம் சக்க மாதிரி தெரியும். ஆனால் சின்ன மீனில் வந்து வேலைப்பாடு அதிகம். இதில் உள்ள ருசி வந்து பெரிய மீனில் இருக்காது. நாங்கள் தின்னு பார்த்ததில் தான் சொல்கிறோன்பா, ஒன்றும் யார்ட்டையும் கேட்டுலாம் சொல்லலை. சரிங்களா? இதை செய்கிறது யார் அப்படின்னா நம்ம சதாம் ப்ரோவோட மனைவி. சரிங்களா? இன்றைக்கி டிஷ் செய்கிறதே அவங்க தான். அந்த பொடி அந்த எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொடி முள்ளெல்லாம் எடுக்கணும். கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம்தான். எடுத்தாங்க ஓரளவுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு கம்ப்ளீட். இனிமே வந்து நம்ம இது கூட என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே ரெகுலராக பாருங்கள். நம்ம இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம இப்போ முதல்ல வந்து அரிசி மாவு போடுறோம். ஒரு கிளாஸ் அளவு போடுறோம். சரிங்களா? மீனோட அளவு அதிகம், அதனால் நாங்கள் ஒரு கிளாஸ் சேர்க்குறோம். அடுத்து வந்து மைதா மாவு போடுறாங்க ஒரு கிளாஸு. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை தரும், கொஞ்சம் அதை பிடிக்கும் பேஸ்ட்டு மாதிரி, அதனால் போடுறோம். கடலை மாவும் அரிசி மாவும் வந்து மொறுமொறுப்பு தன்மை தரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் அதை போடுறோம்.
கடலை மாவு கொஞ்சம் குறையா போட்டிருக்கோமா, இனிமேல் அரிசி மாவு மட்டும் கூட கொஞ்சம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். சரி, இதுக்கு உப்பு போட்டு கொடுவோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சமாக. சரி, இப்போ நம்ம சிக்கன் பொடி தான் சேர்க்கோம். போடுங்க போடுங்க, அதெல்லாம் போடுங்க. இதில் உள்ளது தான் அதில் ஃப்ளேவர் வரும். போடுங்க 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 போடுங்க. சரி, ரைட்டு. வத்தப்பொடி இப்போ வந்து வத்தப்பொடி போடுறோம். சரி, ஏன்னா சின்ன பிள்ளையை சாப்பிட்ணும், அதனால் நாங்கள் உரப்பை குறைச்சி போட்டிருக்கோம். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வத்தப்பொடி அதிகமாக போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதையும் உள்ள எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியதான். ஏன்னா நம்ம பொடிசாக தான் நறுக்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டு பிணையும் போது ஒரு மாவு பதத்துக்கு வரும். இது பாருங்கள், நல்ல மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி நல்லா பிணையணும். பிணைஞ்சாதான் உங்களுக்கு அந்த வந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது பிரியாது. இதில் வந்து கொஞ்சோண்டு மைதா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை தரும். சரிங்களா, மைதா மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு மட்டும் அப்படியே பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அந்த பக்குவத்துக்கு. இனிமேல் அவங்க எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி பொரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துரும். என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டைரெக்டாக காட்டியிருக்கேன். இஞ்சி பூண்டு அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை, நாங்கள் சிம்பிளாக தான் சேர்த்துருக்கோம். இதை பாருங்கள், நம்ம வந்து லாலிபாப் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபிஷ் லாலிபாப். இப்போ வந்து நம்ம குச்சியில் வந்து மாவை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிஷ்ஷை, அந்த ஃபிஷ் கறி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே பண்ணலை, போடலை. இதை அப்படியே நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம முட்டையில் டப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பொரிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் மீனை உதுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி. மீனை உதுக்கிறது மட்டும்தான் பெரிய வேலை. சரிங்களா, நம்ம இனிமேல் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் இதில் அதிகமாக இன்க்ரீடியன்ட் அதிகமாக சேர்க்கலை, சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அடுத்து செஞ்சாச்சு. நம்மளும் இனிமேல் ஆளும் பெருமை அந்த குச்சைஸை ரெடி பண்ணால் தான் சடக்குன்னு வேலை முடியும். ஏன்னா நாங்கள் உடனே மீன் பிடிச்சி இன்றைக்கே மீன் பிடிச்சோம். வீச்சோலையில் மீன் பிடிச்ச மீன் தான் இது. நான் கழுவுறதுலேருந்து எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன். வீச்சோலில் மீனை பிடிச்சோம், வந்தோம், அவிச்சோம், எல்லாத்தையும் இது உதுத்தி அந்த அன்றைக்கி ரெடி பண்ணுறோம். எல்லாமே சிஸ்டராக செய்கிறாங்க அப்படின்னா கிடையாது, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த மீன் உதுக்கிறதா இருக்கட்டும், என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம இந்த லாலிபாப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். டோட்டல் மாவு எல்லாத்தையுமே இந்த ப்ரிப்பேர்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. முட்டையை உடச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கணும். ஏன்னா அதில் உப்பு சுவை இல்லைன்னா ஒரு மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கிறணும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கோம். இதை நம்ம நல்லா அடிச்சுக்கிடுவோம். நல்லா கலக்கியாச்சு. நம்ம கலக்கிட்டு இதை இந்த லாலிபாப் இருக்குல்ல, இதுக்கு நம்ம டப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாகவே நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். அது ஒன்று மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டலை. நாங்கள் ப்ரெட்டு அது ரஸ்க்கு தானே, ரஸ்க்கு வாங்கி அரைச்சி வச்சுட்டோம். இதை இதுக்குள்ளே முக்கி இதில் எடுத்து அப்படியே போட வேண்டியதான் எண்ணெய்க்குள்ள. அவ்வளோதான். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஏறினோடனே அடுத்து அப்படியே பொரிக்க வேண்டியதான். நல்ல ஊற்றி நாக்கு ருசிக்கு அடித்து சாப்பிட வேண்டியதான். பாருங்க, இதை எடுத்து முட்டையில் அப்படியே ஒரு டப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ரோல் பண்ணிட்டோமா. இனிமேல் அதை அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு சுற்றிட வேண்டியதான். அப்படியே மேலே அள்ளி போடுங்க. மேலே எல்லாத்துலேயும் பிடிக்கணும். நம்ம எல்லா பகுதியிலையுமே பிடிக்கணும், அப்போ தான் இது உடையாது. முட்டை சேர்க்குறது எதுக்காக அப்படின்னா உடஞ்சி ஓடாமல் இருக்கிறதுக்கு தான் நண்பா, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நல்ல மொறுன்னு வெளியே தெரியும், உடஞ்சும் ஓடாது. சூப்பர். என்ன சூடேறிட்டா? சூப்பர். எண்ணெயும் சூடேறிட்டு இந்த யாருக்குனாவே ஒரு 2 இது ஊட்டி வச்சுருக்காங்க, அதையும் வந்தால் உள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இவ்வளோதாங்க மெத்தேடு. நம்ம இப்போதைக்கு ஒரு 3 தான் போட்டிருக்கோம். இனிமேல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ரோல் பண்ணி அப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்துருங்க. பாருங்க, அடுத்த ரவுண்டு போட்டோம். முதல் ரவுண்டு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு 3 போட்டோம்.
அது டபக்குன்னு ஒரு அவசரத்தில் கிளப்பிட்டாங்க. அதெல்லாம் அடுத்த ரவுண்டு போட்டிருக்கோம். அடுத்த ரவுண்டு நம்ம முட்டையில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். இது பெரட்டாதது. இதுலேருந்து எடுத்து இதில் பெரட்டுறோம், இதுலேருந்து பெரட்டி இதில் போடுறோம், இதுலேருந்து பெரட்டி இப்படியே இதில் போட்டுருவோம். அவ்வளோதான். நீங்கள் மீனை உதுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸி. இது டக்கு புக்குன்னு பொரிச்ச மாதிரி தான் இருக்கும். சாப்பிடும்போது எனக்கு கூட 2 தாங்க அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம எல்லாத்தையும் பொரித்து முடித்த பிறகு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது, சமையல் சம்மந்தப்பட்டதுன்னு நிறைய நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே பதிவிட்டுட்டு வரோம். ஏன்னா இது நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பெரிய ப்ரொஃபஷனலாக நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் இதில் அது நீங்கள் போடலை, இதில் நீங்கள் இது குறையா போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் கிடையாது. என் வீட்டில் நான் எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா மொறு விட்டுருக்கோம். ஆயிடுங்க. இதில் என்ன கலரில் இருக்குன்னு எல்லோரும் பொன்னிற கலர் எடுப்பாங்க. எங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணுங்கிறனால நல்லா ரெட் கலர் எடுத்த மாதிரி எடுத்துருக்கோம். நல்லா மொறு வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா இப்படி இப்போ எடுத்தால் தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். அதான் ரீசன். நீங்கள் பொன்னிறமாக எடுக்கணும்னு எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், உள்ள வரைக்கும் வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் கரியாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த ரவுண்டு போட்டாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ப்ரோ நம்ம தலைலாம் வந்துட்டாரு. கரெக்டா அவரை தூக்கியாச்சு. கடைசியா சாப்பாடுன்னு அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அவங்ககிட்டே கேட்டுருவோம். ரெடி ப்ரோ? சாப்பிட்டு பாருங்க. ஆமாம் கரெக்டு தான். ஆமாம் ஓடிட்டு தான் இருக்கு. சாஸ் தொட்டிருக்காங்க. என்னது என்ன மாதிரி தெரியுது? ஃபிஷ் மீட்னு தெரியுது. என்ன ஃபிஷ்னு தெரியல. சூப்பரா இருக்கு. என்ன மீன் தெரியல? மணல மீன். உடனே வீச்சு வலையில் பிடிச்சி அப்படியே கழுவி, ஐஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாதம் ப்ரோ சாப்பிட்றாரு. டிப் பண்ணிங்க இருக்குன்னு நம்ம ப்ரோ கொஞ்சம் அங்கே ரிவ்யூ எடுக்க முன்னாடி நம்ம ப்ரோ அடிச்சிட்டாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி மீனில் என்னென்ன வெரைட்டி செய்ய முடியுமோ அவ்வளோத்தையுமே நம்ம செஞ்சு காட்டிடுவோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி சாப்பிடுதம்மா? ஐவா சூப்பர். அவள் இப்போ தான் ஒழுங்கு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கா, நல்லா சொல்ல மாட்டான். எப்படிமா இருக்கு? நல்லா தெரியுதா? சூப்பராக இருக்கா? ஓகே தானம்மா? ரைட், ஓகே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஹரிஜி? தலைவரை சொல்லுங்க. அவர் முட்டாய் திங்கிற குஷியில் இருக்கார். அவர் யாருக்குன்னே 2-3 ரவுண்டு ஓடிட்டாரு. நான் உன்னை முதல்ல காட்டிடுவேன். அவரால் தான் இவ்வளோ லேட்டு. எப்போ எனக்கு குச்சைசி கோனைசின்னு இவ்வளோ நேரம் ஆகிட்டு. 60 குச்சை கடிச்சிடாய்க்கதில். சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி நம்ம சதாம் ப்ரோ சரி நம்ம வீட்டிலே செஞ்சுருங்க பார்த்துருவோம் அப்படின்னாங்க. அந்த அன்றைக்கி நம்ம சதாம் ப்ரோ வீட்லேயே அவங்க வீட்டம்மா தான் செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்ல செஞ்சுருக்காங்க. மெயினாக ஃபுல்லாக அவங்களா செஞ்சாங்கன்னா அவங்களா செய்யலை, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்க செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். மீன் உதுத்தி எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கூட மாட இருந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். என்னாச்சு? இல்லை குச்சியில் வச்சுலாம் சாப்பிட்டு நம்மளால் ரைட் நடத்துக்கு நம்மளும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. காசு லேசு கொட்டி கொடுக்கும். அவங்களும் ஜாஸ்தி தொட்டு சாப்பிட்றாங்க, நம்மளும் ஜாஸ்தி தொட்டு
காசு எல்லாமே சூப்பர். சூப்பராக இருக்கும். நம்ம மீன் வடை கட்லெட்லாம் போட்டோம், அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவசரத்தில் குச்சி கடிச்சு வருது, அதனால தான் அப்படி ஊறி சாப்பிடுறாரு. நல்லா இருக்கா? இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் வித்தியாசமான ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் வந்துக்கிட்டே இருப்போம் உங்ககிட்ட. பாய்.